ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் எடிட்டிங் ஜோன் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோவில் தெரிகிற மாதிரி சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி ஈஸியாக பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஃபோட்டோ எடிட்டிங்க்கு நமக்கு ஸ்னாப்சீட் ஆப் தேவைப்படும். அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் காட்டும். அதில் சென்டராக இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் டார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா லேயர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் வியூ எடிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் கீழே ஒரு ஸ்மால் ஆரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் சென்டராக இருக்க ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இன்ட் ஐக்கான் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணும்போது தெரியாமல் வெளியே எரேஸ் பண்ணிட்டா கீழே பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் மேலே 0 இருக்கும், அதை அப்பாரோ கிளிக் பண்ணி 100க்கு கொண்டு வந்துடுங்க. அப்புறம் தப்பாக எரேஸ் பண்ண இடத்துல அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாயிரும். அகைன் டவுன் ஆரோ கிளிக் பண்ணி 0 கொண்டு வந்து மறுபடியும் எரேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எரேஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சென்டரில் இருக்க பேக் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டபுள் எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஃபோட்டோ ஆட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே சென்டராக இருக்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் ட்ராப் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே இருக்க லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் வியூ எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் எக்ஸ்போஷர் கீழே இருக்க ஸ்மால் ஆரோவை கிளிக் பண்ணி அதில் சென்டராக இருக்க ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இங்கு பக்கத்தில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டபுள் எக்ஸ்போஷர் 100 இருக்கும், அதை டிக்ரீஸ் பண்ணி 0க்கு கொண்டு வந்துருங்க. ஃபோட்டோவை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க பேக் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் டபுள் எக்ஸ்போஷர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஃபோட்டோ ஆட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே சென்டராக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டாக டோன் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஸ்விப் பண்ணி சேச்சுரேஷன் +20 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஸ்விப் பண்ணி ஆம்பியன்ஸ் +35 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் விவ் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டியூன் இமேஜ் கீழே இருக்க ஸ்மால் அரவை கிளிக் பண்ணி அதில் சென்டராக இருக்க ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இன்ட் பக்கத்தில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டியூன் இமேஜை 0 டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க பேக் அரவை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஒயிட் பிளண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டெம்பரேச்சர் 20 டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்விப் பண்ணி டிண்ட் +70 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ இப்போ உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்